அதெல்லாம் கொடுத்து வாங்க நாட்டுக்கிற மண்டே அதை எரிச்சு ஒரு முண்டை அதை பார்த்து வெட்டின அரகாடி அண்டை அரகாடி அண்டை அங்க ஓட்ட மைசூர் வேற வேண்டை இதெல்லாம் உங்கடிக்க மாமியாருக்கு மஜா தண்ணியா பாருடா தம்பி பட்டத்தில் லட்சுமணன் வீட்டுக்கு சாப்பாடு பட்டத்தில் மாமியாருக்கு மஜா தண்ணியா கோயில் கட்டி மாமியாருக்கு மஜா தண்ணி எப்ப பண்ணாங்க மாமியாருக்கு மஜா தண்ணி போறாம எப்படி நீ அவங்க பொண்ணு நீ கல்யாணம் பண்ணா மாமியாருக்கு மஜா தண்ணி முடியாம மாமியாருக்கு மஜா தண்ணி முடியாம தம்பி இந்த மாமியார் குமாரசாரமா கோயில் கட்டி செவடங்கிட்ட சத்தமா பேசக்கூடாது மெதுவா பேசவும் அப்படி சொல்ல செவடிக்கால சரி அவருக்கு வந்தது முன்னாடி தம்பி அவன் காலத்துல நைட்ல பார்த்தா ராஜா முஞ்சாக்குது பார்த்தா பண்ணி முஞ்சாக்குது தம்பி அம்மா சின்ன வயசுல பப்பனாரு தாம்பளம் வைக்கலான்ட்டு தாம்பளம் வைக்க போறேன் நம்ம ஊரினா ஊர் நான் ஊரை கேக்குறேன் ஊரை கேட்டா வேற போட போறேன் தாம்பளம் வைக்கிறா தாம்பளம் வைக்க தாம்பளம் வைக்க போறேன் தமிழாகிரி தமிழாகிரி கண்ணால் பார்த்தது கிடையாது காலால கேட்டது கிடையாது அது எங்க அண்ணா அண்ணா மலை திருவிடாமலை நாடு தலைவர் நாடு சென்னை மட்டும் தான் வீடு போட்டு போட்டு தம்பி எல்லாம் படிச்சுக்கிறியா அறுவரியா ஒரு ரெண்டாவது ஒரு மூணாவது அதுக்கு மேல ஒரு பத்தாவது அதுக்கு மேல என்னடா காலேஜ் அதுக்கு மேல முதல்ல அதுக்கு மேல அப்புறம் என்னடா படிப்பு தம்பி அதுக்கு மேல தெரியலையா அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல படி படின்னு ஒரே நாள் 5 கிளாஸ் படிச்சு வந்தேன் ஒரே நாள் ஆமா எப்படி வந்தாங்க ஒரே நாள் 5 கிளாஸ் எப்படி முதல்ல பல்லட் எடுத்து சேர்த்தாங்க அங்க ஒரு டீச்சர் இருந்தாங்க டீச்சர் கேட்டாங்க டீச்சர் தம்பி பூனை எதை குடிக்கும் பூனை எதை குடிக்கும் என்ன கேட்டாங்க பூனை எதை குடிக்கும் கேட்டாங்க நான் என்ன பண்ணேன்
அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களே நீதான் வெயிட்டான பையன். ஓ உயரமா திறமையான பையன். எத்தனை வயசுல போய் சேர்த்தாங்க கேளு. 30 வயசுல என்ன போய் பள்ளியில சேர்த்தாங்க. ஏன்னா இருக்கிற பசங்களை விட அதிகமான வயசு அதனால கடுமையா இருக்கும். ஆமா படிப்புல மெயின். ஆமா அதனால சரியான மைண்ட் தான். ஆமா என்ன பாத்து இத பாரு டேய் ஏன் துணை எதை குடிக்குன்னு கேட்டாங்க. ஓ டீச்சர் கேக்குறா ஆமா தம்பி ஏந்திரறான்னு சொல்லி என்ன ஏன் நிக்க வச்சு கேட்டாங்க. ஆஹா. கேட்ட உடனே நான் சொன்னேன் என்ன சொன்ன? டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர் பாலை குடிக்கும். இங்க போய் கை காட்டுவா. டீச்சர் பூனை பாலை பாலை குடிக்கும். குடிக்கும். அப்படி விளக்கமா சொல்றா. ரொம்ப நேரம் ஆகுது. ஆமா. அதனால டீச்சர் பாலை குடிக்கும். ஓ நீ சுருக்கா சொல்லிட்ட. சுருக்கா சொல்லிட்டேன். அது சரி. அத விட்டாங்க. ரொம்ப டேய் புரியுது. இருந்த பசங்க கெட்டுவா. கெட்டுவா. அப்படியே சொல்லிட்டு போய் குடிக்க போட்டாங்க. மூணாவது ஆஹா. போட்டாங்க. ஓ நேரா மூணாவது ஆமா வாங்க. அது அங்க ஒரு டீச்சர் இருக்காங்க. அங்க ஒரு டீச்சர். அங்க ஒரு டீச்சர். ஓ குட்டி ஓ டீச்சர். ஒரே நாள்ல ரெண்டு மூணு கிளாஸ் வந்துட்டானே. ஆஹா. அவன் ஒரு கேள்வி கேட்கலாம். ஓ அவன ஒரு கேள்வி கேக்கலாம். ஆமா அது சரி. அப்படி சொல்லி ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. என்ன கேட்டாங்க? ஏத்தி சொன்னாங்க. ஏத்தி. ஏத்தி நின்னு ஆ. தம்பி தம்பி. எலி எங்கே வசிக்கும்? ஓ எலி எங்கே வசிக்கும்? என்னது? எலி எங்கே வசிக்கும்? எலி எங்கே வசிக்கும்? அது நியாயமான கேள்வி. என்ன ஏத்தி கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? டீச்சர் போத்தி வசிக்கும். ஆற டீச்சரே டீச்சர் போத்தி வசிக்கும். என்ன விடுவாங்கடா ராஸ்கல். ஏய் ஏய். அதாவது நான் 9 வயசு வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சி பழக்கம். அது சரி. அந்த டீச்சர் அங்க மாடு மேய்க்கும் போது எலி பொந்து உள்ள போட்டு பாத்துக்கிறேன். ஓ அதனால டீச்சர் ஆமா. எலி பொந்தில் வசிக்கும் அப்படின்னா நேரம் ஆகுது. ஆமா. டீச்சர் பொந்தில் ஓ வசிக்கும். பொந்தில் வசிக்கும். ஆ. அவங்க சேர் போட்டு சாட்டா சொல்லிடலாம். அவங்க சேர் போட்டு உட்கார்ந்தா ஆ. டீச்சர் பொந்தில் வசிக்கிற விடுவாங்களா? ஆ. உன்னை சும்மா விட்டாங்க. போடு. ஏய் ஓய். அதுதான் அது அப்படியே என்ன பண்ணாங்க டீச்சர் இங்க இந்த பசங்களை கெட்டுருவான் கெட்டுருவான். நம்மளை கெட்டுருவான் அப்படி சொல்லி தூக்கி போட்டாங்க 5ஆம் கிளாஸ். ஓ அஞ்சாம் கிளாஸ். 5ஆம் கிளாஸ். அது சரி. 5ஆம் கிளாஸ் போன உடனே அங்கதான் இந்த 8 மாசம் 8 9 மாசம் சொல்லலாம். ஏய் 8 மாசம் ஸ்கூல் அதிகாரி அவர்தான். ஓ அதிகாரி அவர்தான். அதான் 8 மாசம் எச்சமா ஆமா. அப்படி சொல்லுவாங்க. அவர் என்ன கேட்டாரு? தம்பி தம்பி அணில் எதை கடிக்கும்? ஓ அணில் எதை கடிக்கும்? ஒரே நாள் 5ஆவது வந்துட்டானே. ஆமா. அவனை கேள்வி கேட்கணும்னு அது சொல்லிட்டு சரி. அணில் எதை எதை கடிக்கும்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? சார் வேற கொட்டையை கடிக்கும். ஓ பட்டி கடிக்கும். சார் கொட்டையை கடிக்கும். சும்மா விடுவாரடா. அது என்ன பண்ண? ஏய் ஓய். அதுல வந்து சார் அணில் வேற கொட்டையை கடிக்கும். ஆமா. அப்படியே லேட் ஆகுது. ஆமா. சார் கொட்டையை கடிக்கும். ஓ ஒரு வாத்தியாருக்கு வரவாது உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அது சரி. அது நீ போய் அது வேற வந்து எனக்கு தெரியாது. ஆமா. அது சொன்ன உடனே ஏய் ரெக்கார்ட் செய்த கைச்சி கையில கொடுத்தாங்க. அன்னைக்கு நேரா வாங்கி நீ உங்க வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கேட்டாரு. தம்பி என்னடா ஒரே நாள்ல போய் வந்து பா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு கீச்சிட்டேன். படிச்சு கீச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி எங்க அப்பா ஒரு கேள்வி கேட்டாரு. என்னடா? ஏய் ஒண்ணு போகுமான்னு கேட்டாரு. ஓ ஒண்ணுல ஒண்ணு போகுமான்னு கேட்டாரு. ஆமாங்க கேள்வி. ஏன்னா புள்ள தெரியுமா படிச்சிட்டே ஆமா கேள்வி கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போகுமான்னு கேட்டாரு. எப்படி? ஏய் ஒண்ணு போனா போமா தம்பி. போமா. ஒண்ணு போனா ஒண்ணு போனா நான் கேட்டாரு. முட்டையா? எங்கடா இருக்குது முட்டை? ஒண்ணு போனா ஏய் தம்பி. ஒண்ணு போனா டேய் ஒண்ணு போனா 11 அப்புறம் என்ன கேட்டாரு? டேய் 1 போகுமான்னு கேட்டாரு. ஓ ஜீரோல. போங்கப்பா போப்பானே. ஏன்னா ஜீரோல ஒண்ணு போமா. ஜீரோ கம்மியா? ஜபார் ஜீரோ ஜபார் 1 போயிடுச்சு. என்னடா பண்ணுவ? ஜீரோ இது 1. ஆமா. என்னடா பண்ணுவ? உனக்கு சொல்லி விட்டுறா. டேய் நீ படிக்க லாய் போட மாட்டே. அதனால எங்கன போய் ஆடு மாடு மேய் எங்கன போய் போச்சினான். அங்க இருந்து இங்க வந்துக்கிறேன். ஓ நேரா ஆட்டமா அங்க வந்து நிக்கிறேன். என்ன ரைட் பண்ணி கட்டி ஓட போறானேயா? அப்படியே கேக்குறேன். ஆடமா பாடமா நிக்காதா? டிஸ்கோ டான்ஸா? அப்படி கேக்குறேன். என்ன ஒயிலாட்டமா? கிரலாட்டமா? தம்பி இது ஆடுறது பாடுறது. நாங்க ஆட்டக்காரர். ஆமா. நல்லா ஆடுவீங்களா? எங்க தெரியல. நல்லா ஆடுவீங்களான்னு கேட்டேன். நல்லா ஆடுவாங்க. தம்பி நாங்க 16 பேர் மொத்தம். எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? 16. ஆடு 8 பெண் 8. ஆண் 8 பெண் 8. ஒரு ஆண் வந்தா ஒரு பொண்ணு வந்தா. அம்மா முட்டாடி. ஆமா. ஜோடி ஜோடியா. போனல் போகட்டும். 16 என்பது கெட்ட நாள் குறிக்குது. அதனால ஒரு ஆள் தான் போடுது. நீ வருவது உண்மையா இருந்தா 2011 நேத்திரம் நடத்த முக்கத்தரங்க கர்ம கடவுள் சாத்த போடுறேன். அந்த மனைவியாக தலைவனை மனத்தாத்தம்.
அடுத்ததாக பிரபலம் வந்துடைய முதல் படித்த பிரம்மதேவன் தேவேலாகிய அன்னை கலைவாணி அம்மனை வந்து செய்தோம். மறுமுறை கோபியை கொஞ்சம் மறுமுறை தம்பி எத்தனை தெய்வத்தை வணங்கலாம் அது காட்சியை கொடுப்பது கிடையாது. அமர்ந்திருக்காங்க பத்தியா மாதா பிதா குரு அதோ தெய்வம் இவங்களை வந்து வழிபாடு தாராப்பட்டு கெட்டிக்கார வந்தா நல்லா ஆட்டினா அப்படின்னு சொல்லுவாங்க தம்பி. பிறப்பு பரம கடவுளுக்கு திருக்கல்யாணம். இந்த தினத்தில் நடக்கக்கூடியது தட்சகன் யாகம். வீரபத்ரசாமி பிறப்பு நடக்க போகிறது. சொல் குற்றம், மேல குற்றம், கால குற்றம், சங்கில குற்றம் ஏதாவது தவறு இருந்த போதிலும் தன்னுடைய இல்லறமான கிரகத்தில் உங்கள் பிள்ளைகள் ஒரு தவறு செய்து விட்டார். எப்படி இது போட்டு அடிக்கிறீங்களோ எண்ணத்து வருகிறீர்களோ அடிப்பதும் உண்டு, அரவணைப்பதும் உண்டு. அதேபோல் அனைவரையும் எப்படி மன்னிக்கிறீர்களோ அத்தனை போல எங்களையும் அனைவரும் காத்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கையில கோயிலை வெற்றி பிடிக்கக்கூடிய பரம கடவுள் தர்பாராக கையத்தொடரும்.
அநேக கோடி வந்தன நந்திகவலா வந்தாடி போனிந்திருக்கும் நந்திகாவலா இந்த நந்திகாவலா சுவாமி என் பாதத்தை படித்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாய் வாழ கடவுள். அந்த சித்தன் பாக்கியம் அப்படியே சொல்லிட்டு ஆனால் கேளும் நந்திகாவலா நானும் சபை முன்பாக வந்தேனே யார் என்று தெரிந்ததா? அடியாருக்கு தெரியாத சபையோருக்கு விளக்கமா சொல்ல வேண்டும் சுவாமி. கைலாயமே கோயிலாக கொண்டிருக்கும் 2011 நேத்திரப்படுத்த முக்கனாகிய பரமக்கடல் என்று தெரிந்ததா? தெரிந்து கொண்டேங்க. அதே தவிர அதே 33 கோடி தேவர்களும் 40 ரிஷிகுண்டங்களும் கிண்ணறர் எம்புருடர் காந்திரவர் சித்திவித்தி சித்திவித்தி என்று சொல்லக்கூடிய யாவர்களும் என்னை கண்டால் போட்டி செய்ய வேண்டும். ஆகட்டும் சுவாமி. இரவும் பகலுமாக என்னை போட்டி செய்ய வேண்டும். திருமணம் செய்து நீண்ட நாளாகி வரமளிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வரமளிக்க வேண்டும். நான் அழைத்ததாக நந்திகேசனை சீக்கிரமாக அழைத்து வரேன். அப்படியே அழைத்து வரேன். விதமாக சிவபெருமான் அதிகம் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரனை நந்தி அங்க எத்துமடா இங்க போடா. கூப்பிடாங்க வீடியோ எடுங்க போ.
சபை மகாலட்சுமி ஒடிச்சியவ லட்சுமி கலாச்சாரம் லட்சுமி ஒடிச்சியவ என்னுடைய விளக்கம் விளக்கமா சொல்ல வேண்டுங்க தெரிகின்றேன் 2011 நேற்று முகண்டாகிய பழமக்கள் இருக்கின்றாரு ஆமாம் அன்னவருக்கு முதல் வாய்ப்பாடி காவல் காக்கக்கூடிய என் பேரை நந்திகேஸ்வரன் நந்திகேஸ்வரன் பரவாயில்ல தெரிவிக்கின்றேன் வச்சு விட்றா அதிகார கொள்கை நீங்க வச்சு விட்றேன் ஆன் பண்ணி தாடா வச்சு விட்றலாம் ஆனா பார்த்துன்னு இருக்கு நான் லைட்டை டச்சானா வீந்துடும் கால் தான் தெரியும் கிட்ட வந்தா மகுடமும் மகிடாமம் இந்த அதிகார கொலை வச்சு எடுத்து ஃபைதா இல்லை வேஸ்ட் தான் ஒருவர் வந்து வரங்கேற்பதற்கு அதிகார கொலை பயன்படுத்தி ஒருவரா நாளில் வந்துடும் அப்புறம் செல்லக்கூடாது அந்த அளவுக்கு அதிகாரம் முதல் வாய்ப்படி வாய்ப்பாடு ஆமா ஒரு தாகத்தா அதே குண்டோதரா எனக்கு முடியாகப்பட்டது எவ்வளவு இருக்கின்றது மணி மகுடமும் மணி மகுடமும் பேசணும்னா இதாக்கி பக்கம் வர என்ன நல்லவர் போல் கொண்டாட அவர் கோபம் வந்துட்டால் என்ன செய்வார் இன்று ஒரு தாமதமாகிவிட்டது தாமதமாகிவிட்டது சம்சார வயதில் ஈடுபட்டதனால் தாமதமாகிவிட்டது அதனால் அவரிடம் பாசாங்கு காட்டுவது போல் பாசாங்க காட்டுவது போல் மிக்க நடுக்கத்துடன் அடங்கி அடங்கி ஒடுங்கி பாசாங்க செய்து நல்லவன் போல் நல்லவன் போல் செல்ல வேண்டும் ரைட் சாமி போய் வாங்க பாதத்திற்கு முதலாளி காவல் காக்கக்கூடிய நந்திகேஸ்வரன்
நந்திகாலா எத்தனையோ ஏழைகள் தவறு குற்றம் செய்திருந்த போதிலும் என்னை மன்னிக்க நந்திகாலா வந்தாடி பாணிந்து விக்கும் நந்திகாலா வர கொஞ்சம் தாமதமாகி மன்னிக்க வேண்டும். எனக்கோ வேறு அதிகமாக இருக்கிறது. தேவர் கூட்டமா அதிகமாக இருக்கிறது. சபையை விலக்கி அனுப்ப வேண்டும். சிவபெருமான் எடுத்துட்டு வந்து கால தாமதமாகிவிட்டது. இக்கதை இப்படி இருக்க தட்சிணானவர் திருமங்கலம் தன் மகளாகிய காட்சாயினியை திருமங்கலம் செய்து கொடுத்து நீண்ட நாளாகிவிட்டது. என் மனமானது மகளுடைய ஏக்கத்தில் இருக்கிறது. அப்படி என்று தட்சக பெருமான் சபா வருகிறார். கதை சொல்லுறோம்.
அடே சேவக்கோய் அதே பொட்டக்கோய் காவல் கோயும் போட்ட கோய் இங்க என்ன பண்ணுதா பொட்டக்கோய் ரெண்டு சேனி ஜாயிண்ட் ஆகுது ஆமா ஏய் சோள ஆமா. மாவு மாவு பூரி என்ன சோள மாவு ஏய் சோள மாவுரிய ஆண்டு ஆண்டு வரக்கூடிய வரக்கூடிய. நான் யார் தெரியுமாடா யாரு நம்ம திரிக்காதா போய் போய் உட்கார் ஏறி கடிதம் கிடக்கு சரி பரியானா ஏய் ஆ. சோள மாவுரிய ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய. ஊலமுக்கு மகாராஜன் ஊலமுக்கு மகாராஜா தேச விசாரணை செய்யணும் ஆமா ஏய் அல்ல மாற கூலங்கே அரச மரக்குறவன் அவன் மரத்துக்கு தாவுதா ஐயோ மகாராஜா ஓ. அந்த மருந்து ஆகுதுங்க எப்படி? எப்படி தாவுது என்னங்க உனக்கு வந்ததா அம்மால போதுண்டி ஏய், ஏய் அம்மால போய் தப்பா- ஒரே சொல்லு ஐயோ, நீ தப்பாடா இருக்காதுங்க. இங்கிருந்து போறாங்களா அம்மா? வெளியில இருக்கிறீங்க. ஆமா சாப்பாடு எடுத்து போகும்போது அந்த குழந்தைகளை பின்னாடியே அன்பா போயிருங்க. அதை வாங்கி தின்னு போகுது ஏய் அவன் வயசானவங்க அவங்க கிட்ட பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றானுங்க பாதுகாப்பா இருக்குது அப்படி தெக்கமா சொல்லு அம்மால போதுனா ஏய் மாற கூரங்கே ஆமா. மரத்துக்கு அழகா தாவுதா ஐயோ, ஐயோ, அந்தந்த மரத்துக்கு அப்படியே கரெக்டா தாவுதுங்க. தாவுதா? அந்த மாதிரி வாங்க, நான் சொல்றேன். என்ன போச்சு? இதே மாதிரி அதிகாரம் மேல வந்துட்டு நானே வெட்டி முள்ள அது சரி. மகாராஜா, உங்க மரக்கிறவங்க இந்த புளிய மரத்தாவது உன் பொண்டாட்டிங்க இருந்து கொல்லிட்டு போகுது. ஆமா அதனால அது பின்னாடி பின் தொடர்ந்தே போகுது. ரைட்டு யாரு ஒண்ணு ஏலோ சோள கட்ட வந்து போமா அது குச்சில அது சூத்திர குச்ச சொல்லுங்க ஏலே இது கத்தி தோட்ட வைக்க விடுங்க சோள கட்டு பொம்மை மாதிரி இருக்குது. வர்றவங்க எல்லாம் வந்தவொடனே நான் யாரு நான் யாரு அப்படின்னு கேட்டா இப்ப நம்மள வச்சிருந்தோம். 啊 சரி. 哎 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 சரி. 哎
குயித்தா இல்ல. ஏய் இவங்க அப்பா பஸ் நைட்டு போகும்போது நம்மள இட்டு போய் விட்டாங்க. இல்ல இல்ல. ஏய். இல்ல. இல்லனா இவங்க அம்மாவுக்கு நான் செலவு தூள் அடிச்சு கொடுத்தோம். மலவசை நான் மிளகாய் தூள் செலவு தூள். ஜலத்தூள் அது சரி செலவு தூள். ஆமா இடிச்சு கொடுத்தோம். இல்ல இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டா இது எதுவுமே தெரியாது வேஷம் கட்டி வந்து இங்கிட்டு வந்து எங்க அம்மா யாரு நான் யாரு என் பேர் என்ன மகாராஜா அப்படின்னா எப்படி பாரு ஐய், ஓய், அது கூட போகட்டும் போட்டோம் அது போட்டு சத்தியலோகத்தை வைபவம் செய்து வரக்கூடிய சத்தியலோகத்தை வைபவம் செய்து வரக்கூடிய வரக்கூடியனா சத்தியலோகத்தை தவத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய சதுர்முகம் அடைத்த பிரபலம் இருக்கின்றார் அன்னவருக்கு ரொம்ப பெரிய இடம். இரநூறு மூட்டை அடிக்கலாம் உள்ள. இடதுகால் பெருவிரல் வலதுகால் பெருவிரல் சிறந்த இரண்ட பெரிய தட்சணர் என்று மாற்றவர். ஆமா இவன் தான் பிரிந்து தச்சகன் பிரிந்து தச்சகன் மந்திரி தந்தார் ரூபாய் இந்த மந்திரிமார்கள் பின்தொடர்ந்து தெரிவிக்கின்றேன். கவர்மெண்ட் தெருவு போலீஸ் ஸ்டேஷன் சரிவாரி சேலம் கரி என்றால் எடப்படை ஆடப்படை கரி என்றால் வரி என்றால் குதிரை படை ஹரி என்றால் படை குதிரைப்படை நான் வருகிறேன் காலாட்படை தேவப்படை தரங்கப்படை அது மாதிரி பேர் வச்சிருக்கோம் வந்து போய் வாங்கிங்க ஆம் ராட்சாணியை திருமணம் செய்து கொடுத்து நேற்று தினத்தில் 6 மாதம் 1 வார காலம் ஆகிவிட்டது. ஆனால் அந்த ஏக்கத்தோடு நம்ம மகளை பார்க்க போகிறேன். கண்டிப்பா மாடத்தில் வட்ட மணி வளர்க்க
அதே ஒரு தன்மை ஏக்கத்தோடு நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அந்த கூடத்தில் நான் தெரிவிக்கின்றேன்.
நின்று மழை என் மகளை நேரில் காணாமல் ஒரே நான் நிமிடம் கூட நான் இருக்க மாட்டேன் ஆனா தெரிவிக்கின்றேன் நேரா போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. அந்த பெண் என்றால் ஆனா நமக்கு ஏதோ 2 கண் இருக்கின்றது அதை தந்தை போல் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனா நான் பெண் என்றால் நினைக்கவில்லை ஆனா தெரிவிக்கின்றேன் அந்த மண்ணிதானே இந்த மண்ணினர் மட்டும் காணாமல் ஒரு நிமிடம் இருந்தால் இருப்பேன் ஆனா என் மகளை நேரில் காணாமல் ஒரு நிமிடம் நம்மளால் 6 மாதம் ஆகல போய் பார்த்தேன் ஆனால் மகாராஜா ஆனா தட்சிணாபுள்ளி 5 புலம்பி கொண்டு மகள் இங்க நேரம் வருவாங்க. நேரம் கைலாயம் போனா அவளை பார்க்கலாம் அவளை சரிப்படாது யாராக போய் பார்த்துட்டு இன்னும் வேளாண் இருக்கிற அம்சம் வந்து பெருமையை பார்த்துதான் மகன் வந்து தாய் வீடு வரைக்கும் அவராவது அவரு மாநிலம் தோல் போட்டு வளர்த்தன்னு சொன்னாரு. எந்த நேரமும் அந்த பொண்ணை வளர்த்தது மந்தி கூட இருக்கு. அந்த அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கிறது எனக்கு தான் தெரியும். சூத்து பாக்க கண்ணாடி போடிய உன் பொண்டாடி சூத்து பாக்கலாம். ஏய் இது சீவரத்து
ஓ சீப்பு அதே சீப்பு. பரவாயில்ல அம்மா சாமான் வந்து வேணாம். உண்டியல் வைக்க பூ வண்டியில வைக்க பூ. ஓ அம்மாவுக்கு பூவு. அது சரி. அம்மாவுக்கு தாய் துணி. ஓ இது தாக்கிட்டு. ஏன்னா இது எப்படி உனக்கு அளவு தெரியும்? எப்படி அளவு எனக்கு தெரியும். ஆமா ரொம்ப நாளா இருந்தா வச்சிருந்தேன். என் அம்மா வளர்த்துதான் சரி உடம்பு வந்தா ஏறி போயிருக்கு. எப்படி தெரியும் உனக்கு? இட்லி துணி எடுத்துடா. மகாராஜா இந்த மண்டபத்தில் நம்ம நேரா செல்லப்படாது. பொய்கர மண்டபத்தில் யாராவது ஒரு வழிபோகனா வருவார். அவங்கிட்ட சொல்லி மேலதாளத்தோடு எதிர் வந்து அழைப்பாங்க. ஆனா கேளு இன்னகர் வாசியா பொன்னகர் வாசியா? இதே ஊர் தான். ஆனால் உனது மாமனாராகிய தட்சகன் பொய்கர மண்டபத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். உன்னை கொட்டி மேலதாளத்தோடு அழைத்து யார்கிட்ட போய் சொல்லணும்? பரமக்கடவுள் என்ன சொன்னாரு? இப்ப மாமனார் வந்துக்கிறேன் கொட்டி மேலத்தோட வந்து அழைத்து போய் சொன்னேன். பரமக்கடவுள்கிட்ட போய் சொல்லணும்னு சொன்னாரு. தட்சிணாபுரியில இருந்து உன் மாமனாராகப்பட்டவர் பொய்கர மண்டபத்தில் வந்து கைலாயத்தில் யாருக்கு சார்பில் உட்கார்ந்து யாருக்கு மாமனார் இவரு? பரமக்கடவுளுக்கு மாமனார் சொல்லுங்க. ஒரு வார்த்தை போய் பரமக்கடவுளோட ஒரு வார்த்தை அங்கதான் போறேன். போற வேலையோட சொல்லிட்டு போறேன். சரி போய் வா. வந்தீங்க பரமக்கடவுளே, இது அங்க உங்களை நாடி இந்த நாட்டை இந்த ஊரை தேடி உங்களுடைய மாமனாரா லட்சிக பிரமணா வந்திருக்கிறாருங்க. உங்களை கொட்டு மேலத்தாளத்தோடு அழைத்து வரும்படி கட்டளை சுவாமி. ஊரை தேடி வந்தவருக்கு இந்த நாட்டை தேடி வந்துக்கிறாரு. இந்த வீட்டை தேடி வர எம்மா நேரம் ஆகிடும். என்ன மயிரான குதிரை மட்டும்தான் கைவணும். நம்ம அவரு ரொம்ப சொன்னா சொல்லியாச்சு. முடிஞ்சு போச்சு. ஒரு ஆளை விட்டு மாமனாராகிய தட்சகன் பொய்கர மணிமண்டபத்தில் இருக்கின்றார். அந்த கம்மியாடி போய் சொல்லி ஆளை அனுப்பி வைத்து இது காணவில்லை. நம்ம அதுக்கு மகள் என்ன செய்யும்? உச்சி போய்தாகிவிட்டது. தேவரோடு போய் சொல்லுவார். தேவரோடு தேவர் சென்று அதில் ஒருவனாகிய நாம சென்று மகள் என்ன செய்யுங்க? வரிசையா வாருங்கள். கூட்டமா ஆட்சி பண்ணி மாதிரி வராதுங்க.
கூட்டம் வந்தாலும் ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் வரும் தருவார். ஆனா நான் அனுப்புனாதான் தருவார். இது மாதிரி எல்லாம் மந்த மந்தியா வந்து ஆட்சி வெளிதான் கேட்டு விடுவாங்க. ஒழுங்கா நான் சொல்ற கட்சி இதோ செல்லகுமத்தை சேர்ந்த என்ன வார்த்தை போட்டு வைக்கிற
கொஞ்சம் பதமா தடி போடுவாரு. அது மட்டும் சாமி பார்க்க வந்த பட்ட பையத்தை என்ன செய்தி என்னிடத்தில் சொல்லுங்க. நான் என்னிடத்தில் தெரிவித்தாதான் அந்த கடவுளிடம் போய் நான் சொல்ல வேண்டும். விவரமாக தெரிந்து வேண்டும். சாமி தேவரே தெரியாமல் செய்த பரமக்கடவுள் மாமனார் என்று எனக்கு தெரியாமல் நான் உன்னை பகைத்து விட்டு என்னை மன்னித்து விடும் சுவாமி. ஏதோ தெரியாமல் பகைத்து விட்டேன். ஒரு தட்சியன் எனக்கு தெரியாமல் போச்சு. தெரியாமல் போச்சு. ஒரு 100 தான் போடும். சாமி
அதுவும் யாரே பாதாகளே என்னை விட்டு விடுங்க சாமி. பஞ்சை என்று காலில் வீசி கட்டி அதுவும் தேவை என்ன வார்த்தை ஐயோ அதுவும் தேவரே குட்டி என்றோ திட்டினார் திட்டிடுவோம் வாயில எவ்வளவு வருகிறதோ அப்படியாவது திட்டினாலும் திட்டிடுங்க. ஆனா சாபத்தை மட்டும் தராது. நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறேன். சாமி என்று ஒன்றை முன்னை காவல் இருப்பவனே உனக்கு பெருமையால் வந்தாதான் சுவாமி உங்களை அழிக்காம நான் மகளை பார்த்து சென்று எப்படியாவது அறியாதப்பட்டனோ உன்னுடைய மக்களால அவமானப்படுகிறவன் அதுவும் தேவரே சாமி
இறங்காத இந்த சாபம் ஐயா இத்தனையோ அந்த இத்தனையோ நாட்டில் இறங்கவில்லை இந்த சாபோ ஐயா வச்சிரோ ஐயா வச்சிரோ பெரிய மூட்டை இல்லை பகட்டி நீ என்ன சாமி புச்சில பாக்கியம் உண்டோ பிள்ளையோ பாக்கியம் உண்டோ சத்தராதி கோபத்தை கொல்லாத ஜனையா ஜனையா கோபத்தை கொல்லாத ஜனையா ஜனையா அறியாமல் வருவதில்லையா அறியாமல் வருவதில்லை நாளைக்கு அது சுவாமி மதகிரி என்று சொல்லக்கூடிய யானை இருக்கிறது அதுக்கு ஒரு காலத்துல சருகதான் செய்து சுவாமி ஒரு இளவரசர் சிறிய ஒரு ஏழை சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன் தெரியாமல் ஒரு தவறு செய்து ஒரு சாபம் ஊட்டிட்டீங்களே நாயமா சாமி புலிபட்டம் படுத்தினா சாமி எந்த உனக்கு சாபம் கொடுத்தது இந்த கைலாயத்தில் அடியெடுத்து வைக்க மாட்டேன் இது சத்தியில் அப்படா இது சத்தியில் அப்படா அதுவும் சாமி அதே மதிமாவே அண்டி பையன் கருவன் அந்த ஆண்டி பையன் கருவத்தை அடைக்க வேண்டும். ஆண்டி பையன் கருவத்தை அடைக்க வேண்டும். ஆமாங்க, அது மட்டும் மாமனார் என்று மாமனார் என்று அவர் ஒரு மாமனார் என்று
ஒரு வாயிற்படியில காக்கக்கூடிய நஞ்சு ஆளுகார பையில விட்டு அவன் எங்கேயோ பதிக்கிறதா அது மட்டுமா எப்படி எடுக்கிறது சந்த மகாராஜா எனக்கு என்னுடைய சமத்து சமத்து இல்லை என்று அவன் எண்ணி விட்டான் அவனை இதோ நந்திதேவனானவர் தட்சகனானவர் மகளை பார்க்க வந்து நந்திதேவன் வாயில் பார்க்க கேட்கக்கூடிய அடிபட்டு அந்த கோபத்தோடு அந்த நந்திதேவனுக்கு நான் எப்படி மகளை பார்க்க வந்து அவமரியாதை பட்டேனோ தன்மை போல் உன் மக்களை அவமரியாதை கழுவாய் என்று தட்சகன் நந்திக்கு சாபம் கொடுத்து விட்டான். அந்த கோபத்தோடு எனக்கு சமத்து இல்லை என்று எண்ணி விட்டானா என் மகள் தாலியர் வீட்டு வந்தாலும் சரி லேசி விடப்படாது ஆண்டி பையன் லேசி விடப்படாது என்று இதோ ரத்னாபுரி நாடி வர தோழிமார்கள் பர்மகாவதியோடு சென்று இதோ உன் கணவர் கோபமாக வருகிறார் அப்படி என்று தெரிவித்து பர்மகாவதி அழைக்க பர்மகாவதி தற்போது